அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவு 2020 இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு சொன்ன கண்ட கனவு வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து இளைஞர்கள் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து சில விஷயம் பெருசா ஹெல்ப் கிடைக்கலனாலும் பட் கிடைக்கிற ஹெல்ப்பை வச்சு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து அப்துல் கலாம் ஐயா பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம சென்னையில ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. எஸ், ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ரூமி 1. இந்த ரூமி 1 அப்படின்றது வந்து நம்ம நிறைய சேட்டலைட் லான்ச்சர்ஸ் இல்லை ராக்கெட் லான்ச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஒரு ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு ராக்கெட் லான்ச் ஆகுதுன்னா அதுக்கெல்லாம் வந்து பயங்கர க்ரௌடு, ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, ஒரு எந்து நம்ம ஊர்ல இருந்து வந்து ஒரு பெரிய ராக்கெட் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அன்னைக்கு ஈவினிங் இல்லை அன்னைக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஒரு டைம் சொல்லுவாங்க. அதுக்காக வெயிட் பண்ணி அந்த கவுண்ட் டவுன்ல இருந்து எல்லாம் பார்த்து நம்ம வந்து அப்படியே ஒரு பிரமிப்பா இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரமிப்பை வந்து ஒன்ஸ் வந்து அந்த சேட்டலைட் லான்ச் ஆன பிறகு, அந்த ராக்கெட் லான்ச் ஆன பிறகு, ஸ்பேஸ்க்கு போன பிறகு என்னென்ன நடக்குது, அதை ஸ்பிளிட் ஆயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு அந்த சேட்டலைட் வந்து ஒரு ஏரியாவுக்கு எந்தெந்த ரீஜனுக்கு அலாட் பண்ணிருக்காங்களோ ஸோ அது வந்து ஸ்பிளிட் ஆகி அதுக்கு கொடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடும். பட் இங்க இருந்து எடுத்துட்டு போற அந்த லான்ச்சிங் வெஹிக்கிள், அதாவது வந்து நம்ம ராக்கெட்னு பாக்குறோம்ல, அதுதான் லான்ச்சிங் வெஹிக்கிள் சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ளதான் அந்த சேட்டலைட்ஸ்லாம் இருக்கும். ஒன்ஸ் மேல போச்சுன்னா அந்த சேட்டலைட்ஸ்லாம் வந்து ஸ்பிளிட் ஆகி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண பிறகு இந்த லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சில லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் கீழே வர அளவுக்கு திரும்பியும் பூமிக்கே வர அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வெளிநாடுகள்ல வசதி இருக்கு. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வசதி கிடையாது. ஒன்ஸ் லான்ச்சிங் வெஹிக்கிள் போச்சுன்னா அது திரும்பி வரதுக்கான சான்ஸ் இல்லை. ஸோ அடுத்த லான்ச்சிங் வெஹிக்கிள் செய்யணும், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கான சோர்ஸ், அதுக்கான பட்ஜெட் அலாட்மெண்ட்லாம் வந்து நாம வந்து எதிர்பார்த்து உட்காந்துருக்கணும். ஸோ வந்து நிறைய வேலைகள் இருக்கு இதுக்கு பின்னாடி. ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து ஸ்பெஷலா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை பத்தி சொல்லணும் கூட ஏகப்பட்ட பட்ஜெட் அலாட் பண்ணி அதுக்கான ரிசர்ச் பண்ணா மட்டும்தான் நம்ம நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா மற்ற, அதாவது அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, ஜப்பானுக்கு ஈக்குவலா போட்டி போட்டு நிலாவுல போய் நிறுத்தின இப்ப லேட்டஸ்டான சந்திராயன் 3 முதல் கொண்டு அந்த அளவுக்கு பட்ஜெட் அலாட் பண்ணா மட்டும்தான் நடக்கும். சோ இப்ப நடந்திருக்க இந்த ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ரிசர்ச், ஸ்பேஸ் ரிசர்ச், ஸ்பெஷலி சென்னையில எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈசிஆர் திருவடந்தை. அதாவது நம்ம ஊர் பக்கம்பா, இங்கதானப்பா இருக்கு ஈசிஆர். அங்க என்னப்பா நடந்தது? சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சில பேருக்கு இது தெரியாம கூட போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட வங்கக்கடல் எல்லையில ரூமி 1 இந்த பர்டிகுலர் லான்ச் ராக்கெட் என்ன ஸ்பெஷாலிட்டி, இதை நம்ம ஏன் வந்து இவ்வளவு வந்து பேசுறோம், பேசப்படுறோம், ஃபியூச்சர்ல இது பேசவும் படும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a reusable ராக்கெட். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ராக்கெட் நம்ம சென்னை பசங்க பண்ணிருக்காங்க. அதை வந்து அபிஷியலா வித் த ஹெட் ஆஃப் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோ சயின்டிஸ்ட், அவரை வந்து மூன் மேன் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லுவாங்க. அவரோட மேற்பார்வையில இந்த ஒரு லான்ச் நடந்திருக்கு. எஸ், அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, எலான் மஸ்க் மட்டும்தான், எலான் மஸ்க் யாருன்னு ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஸ்பேஸ்க்கு வந்து டூர் அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனர் பிசினஸ் மேக்னட் ஆஃப், எஸ் சொல்லவே தேவையில்ல, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு எலான் மஸ்க். எஸ், ட்விட்டரோட எக்ஸ் தளத்தோட அபிஷியல் சிஇஓ இப்போ. ஸோ வந்து அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். பட் ஆனா வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் எலான் மஸ்க் மட்டும்தான் வந்து ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் வச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் யார்கிட்ட இருக்குன்னா இந்தியால, பர்டிகுலரா சென்னையில அப்படின்னு சொல்லும் போது இன்னும் பெருமிதமா சொன்னாரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். எஸ், ஸ்ரீஹரிகோட்டால இருந்து நம்ம லான்ச் பண்ற ஒவ்வொரு ராக்கெட்டும் நம்ம பார்க்கும்போது பெருமைப்பட்டாலும் அது பின்னாடி இருக்க அந்த ராக்கெட்டோட இழப்பு அப்படின்றது வந்து ஒவ்வொரு லான்ச்சிங்லயும் நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. பட் இதுக்கு மேல்பட்டு இதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இந்த ராக்கெட்டை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், லிக்விட் ஆக்சிடைசர் அண்ட் சாலிட் ஃபியூவல் ப்ரொபலன்ட் சிஸ்டம், அந்த சிஸ்டத்துல வந்து அதோட ஃபியூவல்ஸை யூஸ் பண்ணி அது வந்து ப்ரொபலன்ட் பண்ணி மேல கிளம்புறதுக்கான ஒரு விசையை ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இதுல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம். அதாவது இப்ப ஸ்ரீஹரிகோட்டால இருந்து ஒரு லான்ச் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கவுண்ட் டவுன், அதுக்கு செட்டிங், அதை வந்து அந்த ராக்கெட் எடுத்துட்டு போய் அங்க இன்ஸ்டால் பண்றது, சேட்டலைட் இன்ஸ்டால் பண்றது, ஏகப்பட்ட வேலை இருக்கு. பட் இந்த மொபைல் லான்ச்சிங் சிஸ்டம் மூலியமா நீங்க எங்க இருந்து வேணாலும் உங்களோட ராக்கெட் சேட்டலைட்ஸை வந்து நீங்க வந்து எங்க வேணாலும்
லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. பர்டிகுலரா இந்த சும்மா அனுப்புவாங்களா, ஒரு ராக்கெட் வந்து அனுப்புறாங்க, டெஸ்டிங் அனுப்புறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க ஒர்க்கு அவ்வளோ ஒர்க் நடந்திருக்கும். ஸோ என்ன பண்றாங்கன்னா 3 கியூப் சேட்டலைட்ஸும் 50 பிகோ சேட்டலைட்ஸ் என்னன்னா, இப்போ ஒரு ராக்கெட் மேல அனுப்புறாங்க, ஸ்பேஸுக்கு அனுப்புறாங்கன்னா ஏதாவது ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இல்லைன்னா வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இது சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு டேட்டாக்காக வந்து அந்த கம்பெனி வந்து எங்க சேட்டலைட்டும் சேர்த்து அனுப்புங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அந்த லான்ச் வெஹிக்கிள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் லான்ச் அப்போ கிட்டத்தட்ட 3 கியூப் சேட்டலைட்ஸ் 50 பிகோ சேட்டலைட்ஸ் அட்டாச் பண்ணி அமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஸ்பேஸ்ல இருக்க அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸை அனலைஸ் பண்றதுக்காக ஸ்பெஷலைஸ்டா டிசைன் பண்ண சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சயின்டிஸ்ட் ஆஃப் இஸ்ரோ இன்னும் அடிஷ்னலா சொல்றாரு. இதை பத்தி இன்னும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா இதோட ஹைட்னு பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர், இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 80 கேஜி. இது வந்து ஏன் வந்து ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் சொல்றாங்கன்னா, இதுல அட்டாச் பண்ணிருக்க பேராஷூட் ஒன்ஸ் இதோட ஒர்க்கு ஸ்பேஸ்ல போயிட்டு அந்த சேட்டலைட்ஸை ட்ராப் பண்ணிட்டு அதோட ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கை முடிச்சிருச்சுன்னா இது வந்து அதோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பேராஷூட்டை வந்து டிசைன் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ணி நார்மலா எப்படி ஒரு பேராஷூட்ல வந்து ஒரு பர்சன்ஸ் இறங்குவாங்களோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சி ஓரம், அதாவது கடற்கரை ஓரம் வந்து இறங்குற மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர் இதோட முக்கியமான விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லாருமே வந்து சென்னை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ரொம்ப பெருமிதப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டு இருக்கோம். ஸ்பெஷலா தமிழ்நாட்டுல சென்னையில நம்ம ஊர்ல வந்து இப்படி ஒரு லான்ச் நடந்திருக்கிறது அப்படின்றது பெருமைப்படக்கூடிய விஷயம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலியமா. ஸோ வந்து சேட்டலைட்ஸ் பத்தி, ராக்கெட்ஸ் பத்தி பசங்களுக்கு நிறைய தெரியும், பிடிக்கும் இதுக்கு மேல்பட்டு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ இந்த லான்ச்சிங்கை பத்தி இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் லான்ச்சிங் வெஹிக்கிள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படி நம்ம பெருமிதமா பார்க்கலாம், பெருமையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப் டாடா, பை பை, see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, பை.